ஹாய், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு நான் இன்றைக்கி என்ன லஞ்ச் கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாமா? பாலக் பிரியாணிக்கு அரிசி சீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே எக் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாலக்கீரையை காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றுனா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட் தான் ஆகும். ஆனால் ஈவினிங் கிடைக்கல பாலக்கீரை. ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் தான் அதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விடணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா தாளித்து விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுட்டு, தக்காளி பசங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் வீட்டில் அரைச்சது பிரியாணி மசாலா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொத்தமல்லி புதினா போட்டுட்டு 1 ஸ்பூன் கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்குள்ளே பச்சடிக்கு தயிர் ஒரு பவுலில் வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுலில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த சமயத்தில் பாப்பாவையும் எழுப்பி விட்டுட்டு, பாப்பா எந்திரின்னு எழுப்பி விட்டு அவங்களையும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இதையும் சைமல்டேனியஸாக நானும் வதக்கிட்டே இருந்துட்டேன். அப்புறம் பாலக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறமேட்டு அரிசி நம்ம தண்ணி வடிச்சிட்டு அதில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1.5 டம்ளர் விட்டால் போதும். ஆனால் பசங்கள் கொஞ்சம் இதாக இருக்கனால ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, சப்போஸ் உப்பு பத்தலைன்னா போட்டுட்டு குக்கர் போட்டு விசில் போட்டு எடுத்துட வேண்டியதான். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பொடியும் தான் வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு போய் குளிச்சு விட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். ஊற்றிட்டு நெய் தோசைனா அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நெய் தோசை காலையில் ஊற்றி கொடுத்துட்டு, பாப்பா பிளேட்டில் தோசையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டா அவள் எடுத்து சாப்பிட்டுக்குவா. அந்த கேப்பில் நான் தலையை சீவிட்டு அவங்களெல்லாம் ரெடி பண்ணி ஐடி கார்டு, பெல்ட்டு அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பாயில்டு எக்கை 2ஆக கட் பண்ணி, எள்ளு சாப்பிட மாட்டாங்க அதனால் அதை எடுத்து வச்சுட்டு, தயிர் பச்சடி, அப்புறம் பாலக் பிரியாணி கொஞ்சமாக வச்சுட்டேன். அதை நான் அவள் கீரை இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இல்லைனா அது கொத்தமல்லி நினச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவா. அதனால் ஸ்நாக்ஸ்க்கு வாட்டர்மெலன் தான் கொடுத்து விட்டேன். வாட்டர்மெலன் சாப்பிடுவாளா என்னென்னு தெரில, ஆனால் இது சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அவள் என்ன பண்ணிட்டு வருவான்னு ஈவினிங் தான் தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க தாத்தா இல்லாதனால நான் கொண்டு போய் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் தான் கொண்டு போய் ட்ரா பண்ணிட்டு வந்தேன். ஷூவும் பாலிஷ் போடணும், சாக்ஸ் போடணும், அதெல்லாம் முடிச்சுட்டு அவளை கொண்டு போய் ட்ரா பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.